Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி சூப் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த நாட்டுக்கோழி சூப் செய்யறது ரொம்பவே சிம்பிளான முறையில் நம்ம செய்ய போறோங்க. இதுக்குன்னு தனியா எந்த மசாலாவும் செய்ய வேண்டாம். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அது கூடவே சேர்த்து நம்ம 2-in-1 ப்ரிப்பரேஷன்ல இதை பண்ண போறோம். இந்த மாதிரி நாட்டுக்கோழி சூப் செஞ்சு நம்ம வீட்டில் குடிக்கும்போது நமக்கு நெஞ்சு சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இது எல்லாமே கண்டிப்பாக சரியாயிருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா கூட சூப் செய்யறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டுக்கோழிகளை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழியை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் இதில் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோங்க. அதில் மல்லி, வரமிளகாய், பூண்டு, சீரகம், வெங்காயம், குருமிளகு, கருவேப்பிலை இப்படி எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதிலிருந்து ஒரு 5-6 ஸ்பூன் அந்த மசாலா பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துட்டு கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம இன்னைக்கு இந்த சூப் செய்யறதுக்குன்னு தனியாக எந்த ஒரு மசாலாவுமே ப்ரிப்பேர் பண்ணலங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கோழி சூப் செஞ்சு குடிக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மேலால் 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு தூளை எடுத்து நல்லா தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம சூப் செஞ்சு குடிக்கும்போது நம்ம ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற அதே சுவையில் கண்டிப்பாக நமக்கு நாட்டுக்கோழி சூப் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. சைடில் பாருங்கள், ஸ்மெல் வேற லெவலில் இருக்குது. எப்படா இதை எடுத்து குடிப்போம் அப்படின்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சூப் நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அந்த கோழியோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த சூப்பில் அப்படியே இறங்கியிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை அப்படியே வடித்து இனி ஒரு குண்டால எடுத்துக்கோங்க. கூடவே மேலால் 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகுத்தூள் தூவி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்குறோம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குருமிளகுத்தூளை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்குறோம், அதனால கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துட்டு அப்படியே எடுத்து நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கோழி சூப் செஞ்சு குடிக்கும்போது நமக்கு நெஞ்சு சளி, இருமல், தொண்டை வலி இப்படி எது இருந்தாலும் சட்டுன்னு பறந்து போயிருங்க. ஸோ வாரம் ஒரு முறை இந்த மாதிரி சூப் வச்சு கண்டிப்பாக எல்லாருமே குடிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.